ஹாய் ஹலோ வணக்கம் மிஸ்டர் லோக்கல் சந்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்கறது வந்துருக்கோம். என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பமாக இருக்கீங்களா? அப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகணும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டீம் எல்லாம் போயிட்டு அப்படி மாசா பேரெல்லாம் வந்திருக்கும். ஆனால் வந்து பேர் முக்கியம் இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா அவங்க எல்லார் வாழ்க்கையிலுமே ரிலேட் ஆகும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்க முடியாத அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே மறக்க முடியாத சம்பவம் தான். என்ன மாதிரி இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பட் முக்கியமான சம்பவம் ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்றத கேள்வி எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. நீ பதில் சொல்வியா? நிகழ்ச்சி முடியும் முன்னாடி யோசிச்சு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிகழ்ச்சி முடியும் போது கண்டிப்பாக மறந்துடுவேன். மறக்கலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். மச்சி இவன்டா. ஆமாடா எவன்டா மறக்கவே முடியாத சம்பவம்ல நிறைய சம்பவங்கள் இருக்குது. செய்யாத குற்றத்துக்காக வேண்டி பேர் எடுத்து மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்குது. செய்யாத குற்றத்துக்காக உங்க மேல பழி போட்டாங்க. அதால இந்த தொழிலே, இந்த அரசாங்க தொழிலே பாதிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எல்லா வேலையும், அதாவது சந்தர்ப்பத்து கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். சரி அங்கிள், ரொம்ப நன்றி. ஸோ வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக பாவம் அதில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ எந்த தப்புமே பண்ணாமல் 15 நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்தேனே, அதுக்கு உங்கள் சட்டம் என்ன பதில் சொல்லும்? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தெரிஞ்சா எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இந்த சமூகமே நான் ஒதுக்கி வைக்கும். அது உங்கள் சட்டம் என்ன பதில் சொல்லும்? என் படத்தை போட்டு இவர் நல்லவர், எந்த தப்பும் பண்ணல, தெரியாமல் இவர் மேலே பொய் கேஸை போட்டுன்னு போஸ்ட் அடிச்சு விட்டீங்களா? போஸ்ட்டு சாரி சொல்லுங்க ஐயா. මගේ ජීවිතය අමතක වුණ සිද්ධියක් තියෙනවා නම් ඒක මේ කියන්නේ මගේ ජීවිතය වෙනස් කරපු දැන තමයි මට ගොඩක් වෙලාවට දේශපාලන කරලියේ අපි ගොඩක් දුක් විඳලා වැඩ කරා. ඉතින් දැන් රට හොඳ තත්යකට ඇවිල්ලා තියෙනවා. අපෙන් පස්සේ අපේ දරුවන්ට සුබ අනාගතයක් වෙයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. ඒක තමයි මට කියන්නේ ඒ කාලේ මේ කාලේ ගත්තම දේශපාලන කරලියේ අපි සෑහෙන දුක් විඳා. දැන් රට හොඳ තත්යකට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ කාලේ අපිට අමතක කරන්න බෑ. ඒ කාලේ අපිට අමතක කරන්න බෑ. අපි ඒ කාලේ සෑහෙන කට්ටක් කාලා තමයි මේට ආවේ. දැන් ඉතින් ඒ ගැන තමයි අපිට සන්තෝෂෙන් කියන්න තියෙන්නේ. அவர் சொன்னார், முன்ன இருந்த அரசியல் காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா, அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம், நாடு நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம்னா, நாங்கள் இப்போ ஊரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஊர் தான் எங்களோட ஊர் எட்டன். நாங்கள் வந்து இப்படியே வருமானம் இல்லாமல், கொஞ்சம் வேலை வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்போ நாங்கள் கூலிக்கு தான் இருக்கிறோம். இன்னுமா இதை தெரியல. கூலிக்கு தான் இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மறக்க முடியாதது. ஊரை விட்டு வந்து இப்படி இருக்கிறவங்கிறது தான் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. ஒவ்வொரு நேரமும் நினைப்புக்கிறது அதுதான். ஊரை மிஸ் பண்ணுறீங்க? ஊரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்க. அதுதான் மறக்க முடியாத சம்பவம், வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஊரு தான். அட நீ அப்பா ஊருன்னு உசுர விடுற? எனக்கு ஊர் தான் முக்கியம். சரி அக்கா, நன்றி. ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு, ஊரை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீ ஊரை மிஸ் பண்ணுறியா? இதுக்கு பதில் சொன்னால் நிறைய பேர் கடுப்பாவீங்க. பட் நம்ம நண்பர்கள் யாரும் பார்க்கலன்ற தைரியத்தில் சொல்கிறேன். நான் ஊரை மிஸ் பண்ணவே இல்லை, நான் ஜாலியாக தான் இருக்கிறேன். அப்பா வருவல்ல அப்பயே வர மாட்டல்ல. ஓயப்ப சாவுக்கு வருவல்லடா. சாவுக்கா? அதுக்கு வர மாட்டான்டா. வேகோட சருங்கல் யாவே கவதாத ஈயே ஓகே. அவர் நேத்து மேல பட்டம் விட்டுருக்காரு, அதுதான் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்ட்டு. பாருங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்குன்ட்டு. இத பாத்தியா காத்தாடி? டி பானா காத்தாடிடா, எங்க இருந்துடா போச்ச? சொல்லு, வா சைஸ்ல இருக்கு பாரு. பொத்தகலியாதி சோ கியூட் சூப்பர்மேன் டிஷர்ட் போட்டு. ஆக்சுவலா நானும் இப்படிதான் இருந்தேன், இவ்வளவு கியூட்டாவா இருந்தேங்க சின்ன வயசுல. சூப்பர்மேன் டிஷர்ட் எல்லாம் போட்டு இப்படி தெரிஞ்சிட்டு இருப்பேன். ஏய் ஐயர் கணக்கு இப்படி வந்து குதிக்கிற? வாசல் வழியா வீட்டுக்குள்ள வரவே மாட்டியா? நாங்கலாம் சூப்பர்மேன் இப்படிதான் வருவோம். மறக்க
மறக்க முடியாத சம்பவம் என்னப்பா கொண்டாடி மௌத்தா போனதான் மறக்க முடியாத சம்பவம் சம்சாரம் இறந்துட்டான் இறந்து இப்போ கிட்டத்தட்ட தான் இருந்து இப்போ கிட்டத்துலையா? ஓ இப்போ ஒரு 6 மாசம். என்னாச்சு மதர்? விட்டுட்டு போயிட்டா மறக்க முடியாத விஷயம் சொன்னால் நான் என்னது கல்யாணம் கட்டினி தான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? அண்ணா கிண்டாரு கல்யாணம். எப்போ பண்ணீங்க? இப்போ நான் இப்போ முடிச்ச ஒரு 23 வருஷமா. 23 வருஷமா? கல்யாணம் தான் மறக்க முடியாத சம்பவம். மறக்க முடியாத சம்பவம் தானே. 23 வருஷமா இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் நல்ல விஷயம். மறக்க முடியாத சம்பவம். சரி. කකුල කැරිච්ච එක තමයි. කවුද උනේ? දැන් මාස 4ක් වෙනවා. මොනවද උනේ? බීලා වැටිලා. அவர் சொன்னார் வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஒரு இடத்துல விழுந்து காலில் அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் ட்ரிங்க். எவ்வளோ வண்டியும் போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவில் தான் வேலையும் நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். மறக்க முடியாத சமம் மிச்சமிக்குது. அது எங்களுக்கு ஒன்று வந்து எந்த செல்வங்கள் தான், அதுதான் முக்கியம். யார் யார்? என் பிள்ளைகள் பேரும் பேத்திகளைத்தான் முக்கியம். அதுதான் உலகத்தை சிறந்தது. அவரால் மறக்க முடியாத சம்பவம் கேட்டால் மறக்க முடியாத நபர்கள் எல்லாருமே சொல்லிட்டாரு. அது அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம் தானே. செல்வங்கள் சொன்னார் பார்த்தியா, அதுதான் அழகு. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். வாழ்க்கை சொல்கிறேன், என் வாழ்க்கையை சொல்கிறேன். மிச்ச விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த சம்பவம் மட்டும் மறக்கவே முடியாது. இப்போ இந்த கிட்டத்தில் சொல்கிறேன், ஒரு 1 மந்த் போலேக்கும் ஒரு குட்டி ஒன்று செட் ஆகினா சொல்லிட்டு அவளே கால் பண்ணி யாருன்னு தெரியும் ராங் நம்பர் அடித்து அப்புறம் பேசி போட்டுட்டு ஐயோட யாருன்னு கேட்டு இப்படி ராங் நம்பர் வந்துச்சு. நான் என் ஃபோனை கோலே போகல அப்படி சொன்னோடனே இல்லை நீ தான் கால் பண்ணி அப்படின்னு பேசி சொல்லி அந்த அளவுக்கு பேசிட்டு அந்த 1 டேயில் அவளை மறக்கவே இல்லை என் லைஃப்பில். ஆனால் இப்போ கால் பண்ண ஆன்சர் இல்லை, பேசுகிறதுமே இல்லை. எனக்கு அவள் சொல்லிட்டு இப்போ 1 வீக்காக ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. 1 வீக் லட்சம் இருந்து போட்டுட்டு பேசி இருந்தேன். அப்போ 2 பேரும் சண்டை வந்து நானும் சந்தேகப்பட்டு அவளும் சந்தேகப்பட்டு அப்படி இப்படிந்து இப்போ திடீர்னு கோல் அடிச்சு சொல்லிட்டு இப்போ ஃபோனை காணும் அப்படி சொன்னேன். அவட ஃபோனை காணுன்னு சொன்னேன். ஐவோட கால் பண்ணேன், வேறு நம்பர் கோல் வந்துச்சு. அந்த போட கால் அடிச்சு பேசினேன். சரி இப்படி தான் ஃபோன் கான் இந்த நம்பரை கோல் அடிக்க வேணும், என் ஃப்ரெண்டோட ஃபோனோட சொன்னேன். ஐவர் கோல் அடிக்க இப்போ ஃப்ரிங் போகுது, ஆனால் ஆன்சர் பண்ணுறாரு. மறக்கவே இல்லை, ஃபுல் அப்செட் ஆகிடுச்சு. அவளா வந்தா அவளா பேசினா அவளா போயிட்டா, அவளா வந்தா அவளா பேசினா அவளா எல்லாரும் அவளா பேசிட்டா. பட் இன்ட்ரெஸ்டிங், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பொண்ணுங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் ப்ரோ. ஓகே ஓகே. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. மறக்க முடியாதன்னா நல்ல விஷயமா துக்கமான விஷயமா? நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷம், இல்லாட்டி மற்ற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க நல்ல விஷயம் சொல்லுங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அழுவ வச்சுட்டாங்க, நீங்க சந்தோஷமாக சொல்லுங்க. என்னன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சதோ எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். எங்கள் அம்மா மாதிரி
எனக்கு மனைவி கிடைக்கணும்னு சொல்லி நான் நினச்சி நான் கல்யாணம் முடிக்கிற நேரமும் லேட்டாக தான், லேட் மேரேஜ். எத்தனை வயசுல? 35 வயசில். ஆனால் எங்கள் அம்மா மாதிரியே நல்ல பொண்ணு, பொறுமையாக அடக்கமாக புருஷனுக்கு பணிவிட செய்கிறதும் சரி, மற்றவங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, யாருக்கும் இன்பத்தோட வீட்டுக்கு வர ஆட்களுக்கு உபசரிக்கிறது கொள்றதுன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நல்ல மனைவி கிடைச்சது ஓகே. பட் நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து எதிர்பார்க்காதீங்க, வாய்ப்பே கிடையாது. பட் அந்த இன்முகம் வேணால் எதிர்பார்க்கலாம், சிரிச்ச முகத்தோட ஏதாவது வரவேற்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த பணிவிடையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நம்ம செய்வோம். நீங்கள் வாங்க, நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு பணிவிடையெல்லாம் வேண்டாம். மலை 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 இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மலா. ஏம்மா மருமவள மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்றிருக்கு. நான் காலம் சென்று கல்யாணம் முடித்தேன். சரியா முடிச்சு போனால் மாத்திரை அங்கே போனதுக்கு ஒரு மிச்ச கஷ்டங்கள் படுத்து நாங்கள் மாப்பிள்ளை இறக்கம் சுற்றி வந்துட்டேன். இங்கே வந்துட்டு கொழும்புக்கு வந்தாலும் அவர் எதுக்கு எல்லாம் எழுதி வச்சு தர இல்லை. அப்போ நான் சண்டை பிடிக்க மாட்டேன். வந்து தரமான நான் மூலியமாக எழுதிக்கிறேன், உங்களுக்கு கிடைக்கும் கொண்டாரு. அதுதான் எனக்கு இல்லை. அது போல தர இல்லை அவங்க கடைசி பார்த்து ஒன்றுமே தரல. அப்போ 2095 மூத்தா கொண்டாரு. அப்போ 90 பேசி கேட்கல, ஊடும் இல்லை, கல்வியும் இல்லை. கடைசி சம்பவம். மற்ற எல்லாம் விடுங்களே, அது கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு. இதுதான் பெரிய, இது மாப்பிள்ளை சொத்து தானே. இப்போ தந்துருந்தா இப்போ ஊடு ஒன்று எடுக்கிறது தானே. இப்போ நான் கூலிக்கு ஊடு எடுத்திருக்கணும் தைப்பேன். இப்போ தைக்கேல்மா வயசுக்கு. அப்போ இப்போ பறித்து கொடுத்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பார்க்குறாங்க. அதுதான் என்னோட முதல் சம்பவம். கடைசி துக்கமான விஷயம் தான் நான் சொன்னேன். வேறு நிறுத்த சொல்ற ஊடு இல்லாத பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனை. அதொண்டு ஊடு துண்டொண்டு இல்லையம்மா, எனக்கு இருக்கணுமே. தாய் வீடுமே இல்லை, அவங்களும் அபகரிச்சிட்டாங்க. தங்கச்சி மாதிரி கொடுத்தாச்சு, சண்டை பிடிக்கிறா. பட் கணவன் சொத்து எனக்கு ஓடுமே. இப்போ எங்கே விற்று போட்டு ஒருத்தரும் இல்லைன்னு செத்தே போய்த்தாங்க. போங்க செஞ்ச கர்மத்துக்கு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த வீடு இல்லாத இப்போ வீடு ஒன்று எடுத்து வந்தீங்க, பெயிண்ட் அடிக்க ஒருத்தரும் இல்லை. எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த பொடியை மறக்க. அதுதான் நான் மட்டும் நினச்சி பேசுகிறேன். இதுதான் எனக்கு கடைசி எல்லா சமூகம் செல்ல போனால் இதில் பேசணும். அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அடுத்தவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த இதுக்கும் ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டு அபகரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வந்து அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. உங்களால் இன்னொருத்தர் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. 56 வருஷம் 53 வருஷம். பட் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து நடந்த சம்பவம் வந்து மனசுக்குள்ளே இன்னும் அப்படி ஒரு பாரமாக இருக்குது. ஸோ அவங்க கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து நீங்களும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கல்ல. அதனால் வந்து ஒருத்தரோட சொத்து விஷயமோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்க விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க, உங்களுக்கானது கிடைக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். மறக்க முடியாத சம்பவம் என்று சொன்னாக்கா இனி எல்லாம் இந்த இதுதான் கஷ்டம். இதுதான் அதில் ஒரு சம்பவம் எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எந்த நாளினி ரோட்லேயே தான் இருக்கணும். வேலை 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 வேலைன்னு வேலை தான். ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் தான் அப்படின்றாரு. அவரோட தொழில் இந்த மாதிரி வேண்டதெல்லாம் ஐயப்பாவா வேலைப்பா. செல்ல போனால் சரியான பிரச்சனையில் இருக்கிறோம். இந்த மாதிரி இப்போ மறக்க பிரச்சனைகள் தான் அது. நாங்கள் இப்போவே ஒரு மறக்க முடியாத சம்பவத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பேபி தம்பிரை அது ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் இறந்துக்கிது, சோம் இல்லாமல். அது ஒரு கொஞ்சம் பிரச்சனை கூட. அது சரி சரியாயிரும். நாங்கள் எல்லாம் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். அந்த ஐக்கிது உள்ள ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டால போட்டு இதாச்சு. சரி மக்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருப்படியாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அந்த குழந்தைக்கு சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லி வேண்டுங்க. நானும் வேண்டுறேன். எல்லா ஆண்டவனும் சேர்ந்து குழந்தைய சரிப்படுத்துவாங்கன்னு நம்புவோம். நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும். என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம். மூணு வயசுல நடந்த அந்த விபத்து
ஸோ மறக்க வேண்டிய வயசில் நடந்ததே அவரால் மறக்க முடியலைன்னா 20-25 வயசுக்கு பிறகு நடக்கிற சில விஷயங்கள் மறக்க முடியுமா? நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்து 75 வருஷமும் இந்த உலகத்தில் இருக்கிறேன், அப்படி ஒன்றும் நடக்கல. சந்தோஷமான சம்பவம் சரி ஏதாவது நடந்திருக்கு, மறக்க முடியாத சம்பவம்? சந்தோஷமா நடந்ததுன்னா துபாயில் இருந்ததில் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அவ்வளவுதான். துபாயில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தீங்களா இல்லாட்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் வைஃபோட தான் இருந்தேன். அதுதான். எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு அப்போ? நான் அங்கே இருந்தேன் 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருந்தேன். 27 வருஷம் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருந்தேன் சுத்தமாக. ஓகே. துபாயில் டிரைவிங் ஸ்கூல் வச்சிருந்த ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எமிரேட் டிரைவிங் ஸ்கூல் ரசல் கைமா நான் தான் வச்சுருந்தேன். ஓ ஓகே. ஆக்சுவலாக வந்து உண்மையாலுமே நான் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைமில் அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம் தான். பட் இவ்வளோ சீரியஸாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் ஒன்று வந்துகிட்டு இருக்கோம். அவர் எப்படி என்னை விட ஹைட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கொஞ்சம் கேமரா பேன் பண்ணுப்பா. ஸோ வந்து அவர் மேலே நிற்கிறாரு, நான் கீழே நிற்கிறேன், அவ்வளோதான். ப்ரோ கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு ஹைட்ல எல்லாம் டவுட் வரக்கூடாது. வாழ்க்கையிலையா வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் வந்து வயசு பேத்து முடிச்சது தான். வயசு போயிட்டு ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் 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 ஆமாம். எத்தனை வயசுல? நான் வந்து 40 வயசுல கல்யாணம் பண்ணேன். 40 வயசுல. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு மனசு திருப்தியா இருந்துச்சு? திருப்தியா, நல்ல தங்கமாக அமைஞ்சு, அவ்வளோ தங்கமாக அமைஞ்சு. மற்ற ரோட்டு பஸ்ஸெல்லாம் தங்கமான ரோட் வந்து இதில் அப்படி நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷ பீஜம் இல்லாத ரோட் விளங்குதா? செல்லி வேலை ஒரு விஷ பீஜம் இல்லை, நல்ல எல்லாம் நல்ல ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இது கஷ்டம் இல்லை. அப்போ சார் என் பேர் நசார், நான் வைக்கிறேன் மொய்தி மசிட்டோடு சேர்ந்தவர். அவர் 40 வயசுல கல்யாணம் பண்ணல, ஒரு தங்கமான ஒருத்தவங்க, ரொம்ப நல்ல மனசுள்ள ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ஏரியாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க பாஸ். லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அது ரைட்டாகவும் ஆகலாம், போகலாம். அது கீழே ஒரு பூனைங்க, வேற ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்டா ரியாக்ஷன் கொடுத்து எல்லாம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது, பூனை குட்டி. பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே. நீங்க ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே ஓவர் ஆட்றானே. இங்க பாருங்க மக்களே, இந்த குட்டியா ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் கோப்பப்பட்டான். சரி, இன்னைக்கு தான் நான் அதை பாக்குறேன். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. உள்ளுக்கு என்ன ஸ்வீட், உள்ளுக்கு சர்க்கரை இருக்குமா? ஸோ எவ்வளோன்னு கேட்டு வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ ஒன்று? 25. ஒரு 4 கொடுங்க. மறக்க முடியாத விஷயமே இந்த பிஸ்னஸ் இதுதான். எப்போ வச்சீங்க? நான் 1911 11 இப்போ இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு. 15 வருஷமா செய்கிறோம். சூப்பரா போகுது. ஓகே. இந்த ஏரியா மக்கள்லாம் எப்படி? நல்லா கொடுக்க ஃப்ரெஷ். சரி, இங்க இருக்க மக்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ சூப்பரான மக்களோட பிஸ்னஸ் சூப்பராக போகுது அப்படின்ட்டு சரி ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரொடியூசர் சல்மான் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். சிங்கப்பூரில் இருந்தேன். சரி. அப்புறம் வந்து இங்கே கடை எனக்கு போட்டு நம்ம லாஸ்ட் ஆகிட்டேன். பிஸ்னஸ் லாஸ்ட் ஆகி இப்போ இப்படி ஜாப் பண்ணணும் ட்ரை பண்ணேன். யூரோப் போகலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து அவர் யூரோப் போகலான்னு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்து அவர் லாஸ்ட் ஆனது மறக்க முடியாது, ஆனால் லாஸ்ட்டில் இருக்க மாட்டேன்டா, நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்போ நான் குரங்கு மாதிரி தவிட்டு இருக்கேன். ஆமே. ஸோ நாங்கள் போகிறோம். உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல குதிக்கிறேன். இன்னைக்கும் நிகழ்ச்சி சூப்பராக போச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட். பட் நான் என்னமோ நினச்சிட்டு வந்து என்னமோ நடந்த கதையா ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக நிறைய பேர் பண்ணா இப்படி நினைச்சா அப்படி நினைச்சு சொல்லுவேன். நிறைய பேர் எமோஷனலாக்கி என்ன கண் கலங்க வச்சுட்டீங்க. மனசு ரொம்ப வலியுது. சரி பரவாயில்ல. பட் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில கவுண்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மனசு தேர்த்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட கேமராமேன் சல்மானோட உங்களிடம் விடைபெறுவது அன்றும் என்றும் என்றும் நான் உங்கள் திவாகர். சரவணனுக்கு பயமே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா, பாய் பாய்.